வணக்கம். பல்வேறு மாவட்டங்களின் செய்திகளை உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். மன்னம்பந்தல் ஊராட்சியை மயிலாடுதுறை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மன்னம்பந்தலில் வர்த்தகர்கள் கடையடைப்பு செய்தனர். மயிலாடுதுறை நகராட்சியுடன் மயிலாடுதுறை ரூரல் ஊராட்சி மற்றும் மன்னம்பந்தல் ஊராட்சியை இணைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. மன்னம்பந்தல் ரூரல் ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதால் 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும். குடிநீர் வரி, காலி மனை வரி போன்ற வரிகளும் அதிகரிக்கும். எனவே இப்பகுதிகளை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என இரு ஊராட்சி மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மன்னம்பந்தல் ஊராட்சியை மயிலாடுதுறை நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி வர்த்தகர்கள் கடைகளை அடைத்து போராட்டம் செய்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் காவல்துறையை கண்டித்து அரசியல் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காக்கழனி ஊராட்சியில் மணல் திருடும் கும்பல் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தும் காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக கட்சிகளின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிராம மக்கள் பலர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே புதிதாக கட்டப்பட்ட தீயணைப்போர் குடியிருப்பை முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் சார்பில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு புதிதாக கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்திலிருந்து இன்று காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை திறந்து வைத்தார். பின்னர் தேனி மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் கட்டடத்தை பார்வையிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் வெள்ளக்குளம் கரையில் இருந்த 150 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் வெள்ளை கொல்லை கிராம மக்கள் வேதனை அடைந்தனர். கஜா புயலின் போது சாயாத மரம் தற்போது சாய்ந்துள்ளதாக அம்மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பதை வலியுறுத்தி நாகையிலிருந்து வேதாரண்யம் வரை இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் நாகை, வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 30 பெண்கள் கலந்து கொண்டனர். பின்னர் வேதாரண்யம் ராஜாஜி பூங்காவில் பேரணியில் கலந்து கொண்ட பெண்கள் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தறிகெட்டு ஓடிய கார் சாலையோர வேப்ப மரத்தில் மோதிய விபத்தில் 60 வயது மூதாட்டி உயிரிழந்தார். பெரவலூரைச் சேர்ந்த ஜானகிராமன், சாந்தா தம்பதியும் அவர்களது மகன் சத்தியமூர்த்தியும் செங்கல்பட்டிற்கு காரில் புறப்பட்டுள்ளனர். மாம்பட்டு அருகே சென்றபோது திடீரென நிலை தடுமாறிய கார் தறிகெட்டு சாலையில் ஓடியுள்ளது. அதிவேகமாக சாலை தடுப்பில் மோதிய கார் அதே வேகத்தில் சாலையோர வேப்ப மரத்தில் மோதியுள்ளது. இதில் சாந்தா உயிரிழந்தார். மற்ற இருவரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து பொன்னூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தஞ்சை அருகே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைக்கு சொந்தமான 2 கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். முதலில் திருவையாறிலும் அதனைத் தொடர்ந்து திருக்காட்டுப்பள்ளியிலும் தீயணைப்பு நிலைய கட்டடங்கள் திறக்கப்பட்டன. இந்நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், எம்எல்ஏ துரை சந்திரசேகரன், எம்பி முரசொலி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள நியாய விலைக் கடையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மழை காலங்களில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைவதாக எண்டப்புலி ஊராட்சி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பணியாளர்களும் அச்சத்துடன் செயல்பட வேண்டிய சூழல் உள்ளது. தற்காலிகமாக மாற்று இடத்தில் ரேஷன் கடை செயல்படவும் புதிய கட்டடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை சார்பதிவாளர் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியை முன்னிட்டு கடற்கரை பகுதியில் தூய்மை பணிகள் தீவிரமடைந்தது. ஜேசிபி மூலம் சூரசம்ஹாரம் நடைபெறும் பகுதி முழுவதும் சமன் செய்யப்படுகிறது. வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்நிகழ்விற்கு 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே போசம்பட்டியில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு, தேன் சிட்டு மாடு என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. குதிரை வண்டி பந்தயத்தில் நடுக்குதிரை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாட்டில் 11 ஜோடி மாட்டு வண்டிகளும், தேன் சிட்டு மாட்டு வண்டி பிரிவில் 28 ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. குதிரை வண்டி பந்தயத்தில் 8 ஜோடி குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் வண்டியை ஓட்டி வந்தவர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே 4 கிராமங்களுக்கு மத்தியில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் கல்குவாரி அமைவதால் அச்சரப்பாக்கம் நெற்குணம் அருகே உள்ள 4 கிராமங்களில் நிலத்தடி நீர் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்றும் விவசாயம், கால்நடை வளர்ப்பும் பாதிக்கப்படும் என்று கூறி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களில் 20 பேர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பாக மனு அளித்தனர். நெல்லுக்கும் கரும்புக்கும் கூடுதல் விலை தர வலியுறுத்தி பெரம்பலூரில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்களை காவல்துறையினர் தடுத்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நெல்லுக்கும் கரும்புக்கும் கூடுதல் விலை வழங்க வேண்டும், விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விஸ்வகர்மா ஐந்தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விஸ்வகர்மா சமுதாயத்தை அவதூறாக பேசியதாக கூறி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விஸ்வகர்மா சமுதாயம் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திரும்ப பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வனத்துறை அலுவலகம் முன்பு செண்பகத்தோப்பு, வாழைக்குளம், சிங்கம்மாள்புரம், வெங்கடேஸ்வரபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யானை, காட்டெருமை, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதை உடனே தடுத்து நிறுத்தவும், காட்டுப்பன்றியை வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்கவும் வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. பின்னர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் தேவராஜ், வனவிலங்குகள் காடுகளை விட்டு வெளியேறுவதை தடுக்க இயற்கையான முறைகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி அருகே ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து உளுந்தூர்பேட்டை விருத்தாசலம் சாலையில் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு உளுந்தூர்பேட்டை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி காட்டு நெமிலி உள்ளிட்ட 7 கிராம ஊராட்சிகளை உளுந்தூர்பேட்டை நகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்காமல் போகும் என கூறி காட்டு நெமிலி கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதேபோல் தேவியகரம் கிராமத்தை திருக்கோவிலூர் நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை ரத்து செய்ய கோரி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே தனியார் எத்தனால் ஆலைக்கான அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேலக்கள்ளங்குளம் கிராமத்தில் தனியார் நிறுவனம் மூலம் சுமார் 18 ஏக்கர் பரப்பளவில் புதிய எத்தனால் ஆலை கட்டப்படுகிறது. இதற்கு சுற்றுவட்டார கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உடல் ஆரோக்கியம் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கும் சூழல் உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கிடையே எத்தனால் ஆலை உரிமையாளர்கள் நடத்திய சமாதான கூட்டத்திலிருந்தும் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பல்வேறு கட்சியினரும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் விரிசல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ள அம்மா உணவக கட்டடத்தை விரைந்து சரி செய்து தரக்கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அருகே உள்ள இந்த உணவகம் கடந்த 9 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மேட்டூர் நகராட்சி ஆணையர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மலையாளி இனத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு பழங்குடியினர் என்று சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கினர். கடம்பூர் மலையில் 50க்கும் அதிகமான மலை கிராமங்களில் மலையாளி இனத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர். இவர்களுக்கு ஈரோடு மாவட்ட வருவாய்த்துறை இதர வகுப்பினர் என்று சாதி சான்றிதழை வழங்குகிறது. சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களைப் போல பழங்குடியினர் என்று சாதி சான்றிதழ் வழங்குமாறு இவர்கள் கோரி வருகின்றனர். இதர வகுப்பினர் என்ற சாதி சான்றிதழ் வைத்திருப்பதால் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசின் நலத்திட்ட உதவிகள் என எதுவும் கிடைப்பது இல்லை என்கின்றனர். பல முறை கோரியும் போராட்டம் நடத்தியும் தீர்வு எடுக்கவில்லை என்று மலையாளி இனத்தவர் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பழங்குடியினர் என்று சாதி சான்றிதழ் வழங்கும் வரை காத்திருக்கப் போவதாக கூறி தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் அவரவர் கிராமத்திலேயே காத்திருக்கும் போராட்டத்தை தொடங்கினர். அத்தியூர், பவளக்குட்டை, குறும்பூர், பெரியசால்பட்டி, சின்னசாலட்டி, தென்னையூர், இருட்டிப்பாளையம், கடம்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கோயில் உண்டியல் உடைக்கப்பட்டு 35,000 ரூபாய் காணிக்கை திருடப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். SS புரம் ரயில்வே குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் கோயிலில் இந்த திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. இதுகுறித்து கோயில் நிர்வாகிகள் காவல்துறையில் புகார் அளித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுப்புற பகுதிகளில் நடவு மற்றும் விதைத்தல் முறையில் நெல் பயிரிடும் பணிகளில் விவசாயிகள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். மேலூர் சுற்றுப்புற பகுதி விளைநிலங்களுக்கான ஒருபோக பாசனத்திற்காக முல்லை பெரியாறில் இருந்து கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பாசன கால்வாய்களில் பாய்ந்து வரும் தண்ணீரை ஆதாரமாக கொண்டு இப்பகுதிகளில் வேளாண் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. நாற்றாங்கால்களில் பறித்த நாற்றுகளை நடவு செய்து வருகின்றனர். மேலவளவு, சென்னகரம்பட்டி, நாவினிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரம் சீடர் கருவியின் உதவியுடன் விளைநிலங்களில் நேரடியாக நெல்மணிகளை விதைத்தும் நெல் பயிரிட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெறும் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியில் 185 படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் 210 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை MLA தங்கபாண்டியன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். ஆரோக்கியம் மற்றும் அறிவியல் சார்ந்த மாணாக்கர்களின் கண்டுபிடிப்புகள் காண்போரை கவர்ந்தன. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக திருச்சுழி சுற்றுப்புற பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் பள்ளிமடம், தமிழ்பாடி, கார்த்திகேயன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது.